வணக்கம். இன்றைய ஜீவா சினிமால நம்ம பார்க்க போறது கட்டா குஸ்தி 2. கட்டா குஸ்தி முதல் பாகத்துல பாத்தீங்கன்னா நிறைய முற்போக்கான அம்சங்கள் இருக்கும். அதாவது ஒரு ஆணுடைய சராசரி புத்தியில பெண் தன்னை விட படிப்பு குறைஞ்சவளா இருக்கணும், தன்னை விட உடல் வலிமையில குறைந்தவளா இருக்கணும், நம்ம அளவுக்கு சொசைட்டில அவளுக்கு ஒரு பேரோ அவளுக்கென்று ஒரு தனியான அடையாளமோ அவ ஒரு ஆளுமையாவோ இருப்பதை ஒரு ஆண் விரும்ப மாட்டாங்கிற சராசரி மேல் சென்ட்ரிக் பார்வையை உடைச்சு அது தப்பு, உன்னை மாதிரி அவளும் வலிமையானவளா இருப்பா, விளையாடுங்கிறது நீ பயிற்சி எடுத்தாலும் எந்த அளவுக்கு உனக்கு உடல் வலு இருக்கோ அது மாதிரி பெண்ணுக்கும் உண்டு, பல நேரங்களில் பெண்ணை விட ஆண் வலிமை குன்றியவனா இருக்கிறான், அது அவங்களுடைய உழைப்பு இதெல்லாம் பொறுத்து அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கான்செப்டை எடுத்த படம் கட்டா குஸ்தி முதல் பாகம். அதுலேயும் கொஞ்சம் காமெடி அபத்தங்கள் இருந்தாலுமே ஒரு நல்ல விஷயம். ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு அடங்கி போறது அல்லது பொண்டாட்டியினுடைய ஆளுமையை கண்டு புருஷன் லைட்டா ஒரு பொறாமப்படுறது, இந்த சராசரியான ஒரு ஆண்மைய சூழலில் ஒரு ஒரு புருஷன் எப்படி அதை டீல் பண்ணுவான், மீசையை முறுக்கிக்கிட்டு பொம்பளை முடி பெருசா இருக்கணும், அடக்குடக்கமா இருக்கணும், சேலை உடுத்தணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஆம்பளைக்கு ஒரு கட்டா குஸ்தி போடக்கூடிய ஒரு பெண் கிடைச்சா எப்படி இருக்குங்கிறத ஒரு நகைச்சுவையா சொல்லியிருந்தாங்க. கடைசியில அந்த பெண் ஜெயிக்கணும்னு அவன் மாறுகின்ற மனநிலை மாற்றத்தை ஹீரோயிசமா அங்கீகரிச்சிருப்பாங்க. இதுதான் உண்மையான ஹீரோயிசம்னு சொல்லியிருப்பாங்க. நல்ல படம். இப்ப 2ஆம் பாகங்கிற பேர்ல ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க, அதே டீம் தான். ஆனா இதுல என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல ஒரு முற்போக்கான விஷயங்கள் கொஞ்சம் ஃபெமினிசம் கான்செப்ட்லாம் பேசிட்டு அந்த படத்தை கொண்டு போயிட்டாங்க. 2ஆம் பாகத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம நல்ல மசாலாவை தூவி கமர்ஷியல் லாஜிக்கே இல்லாம எல்லாத்தையும் கோமாளித்தனமாக்கி வழக்கமான ஆம்பளத்தனத்தையும் திணிச்சு அந்த முதல் பாகத்தில் இருந்த அந்த ஃபீமேல் சென்ட்ரிக்கு பெண்ணை முதன்மைப்படுத்துவது, மனைவியை ஜெயிக்க வச்சு அழகு பார்க்குற ஆண் அப்படிங்கிற அந்த கான்செப்டை ஒரு மாதிரி சொதப்பி முழுக்க கமர்ஷியலா சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டும் ஒரு படம் எடுக்கணும்னு அந்த முதல் பாகத்துல சொன்ன அந்த முற்போக்கான அம்சங்கள் எல்லாம் அடிச்சு நுறுக்கி வழக்கம் போல ஒரு கமர்ஷியல் சினிமா, மசாலா சினிமா எப்படி இருந்தா அந்த பொதுமக்களுக்கு ரசிப்பாங்களோ, இந்த மேல் சென்ட்ரிக் மேல் சாவனிஸ்ட் உலகம் ஏற்றுக்கொள்ளுமோ அந்த பாணியில கொஞ்சம் விசு, பாக்கியராஜ், பாண்டியராஜ்னு அந்த இதெல்லாம் மசாலாவெல்லாம் தூவி படத்தை எடுத்திருக்கிறாங்க. இது முதல் பாகத்தோட இந்த பாகம் கமர்ஷியலா கொஞ்சம் ஹிட் ஆகும். ஏன்னா இந்த படம் கொஞ்சம் அவங்கள சிந்திக்கவே விடாம சிரிக்க மட்டும் வைக்குது. லாஜிக்கே இல்லாத படம், எந்த சீனுக்குமே லாஜிக் கிடையாது. வழக்கமான ஆம்பளத்தன்மையிலிருந்து பார்க்கக்கூடிய படம். பொண்டாட்டி புருஷனை சந்தேகப்படுறது, கடைசியில் ஆம்பளை புருஷன் தான் சரியானவன், கடைசியில் பொண்டாட்டி உணர்ந்து என்னங்க உங்களை தப்பா நினைச்சிட்டேங்கிறது, இந்த மாதிரியான வழக்கமான கதைங்கிறப்ப இந்த ஒரு ஆம்பளை புத்தி தானே பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கும் இருக்கு. ஆண்டாண்டு காலமா மேல் சாமனிச தாட்டுங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் அதானே ஏற்றப்பட்டிருக்கு. அல்டிமேட்டா ஆம்பளை உயர்ந்தவன், அல்டிமேட்டா ஆம்பளை தப்பு செய்ய மாட்டான், பெண் புத்தி பின் புத்தி, பொம்பளை அவசரப்படுவா, பொம்பளை லீட் எடுத்தா குடும்பம் எப்படி இருக்கும், அவதான் இந்த கான்செப்ட்ல இருந்து தான் நம்ம தமிழ் சினிமா வந்திருக்கு. அது எம்ஜிஆர் சிவாஜி சினிமால இருந்து பாக்கியராஜ் பாண்டியராஜ் படங்கள் வரையும் எவ்வளவு பெரிய ஹீரோக்களா இருந்தாலும் பெண்களை கொஞ்சம் மட்டம் தட்டி எடுத்தாதான் அந்த படம் ஹிட்டு. பெண்ணை ஒரு போகப்பொருளா ஒரு ஆப்ஜெக்டா காமிச்சுதான் படங்கள் ஹிட் ஆயிருக்கு. ஸோ கட்டா குஸ்தி வழக்கமான தமிழ் சினிமாவினுடைய அந்த கமர்ஷியல் ஃபார்முலாக்குள்ள போய் முதல்ல பேசின அந்த முற்போக்கு இந்த விஷயங்களெல்லாம் அதுவே செருப்பால் அடிச்சிருக்கு. ஒரு நல்ல விஷயத்த முதல் பாகத்துல பேசின சினிமா 2ஆம் பாகத்துல ஒரு மசாலா படத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த படத்துல நம்ம சொல்ல வர்றது, அவங்க ஒரு மிகப்பெரிய வீராங்கனை ஆயிட்டாங்க, அவங்கள வளர்த்து விடக்கூடிய இடத்தில் ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்து இவர் சேவை செய்கிறாருன்னு கான்செப்ட் நல்லா தான் போகுது படம். அப்புறம் இந்த படத்துல அந்த கோச் இவங்களை பழி வாங்குறாங்க, அது கூட தெரியாம அப்பாவியா அதுக்கு இவரே ஈல்டாயிடுறாரு. எப்படினாலும் அவர் செஞ்சதுதான் தப்பு, புதுசை செஞ்சதுதான். உடனே 2 பேருக்கு டைவர்ஸுங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் போகுது. கடைசியில் உணர்ந்து சேர்றாங்க கோச் தான் உண்மையான வில்லன்னு. இது வழக்கமான சினிமா தான். கடைசியில தான் உண்மை தெரியும் வில்லன் யாருன்னு தெரிஞ்சு சேர்ந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விளையாட்டு வீராங்கனை அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இந்த படத்துல அதிகமா என்ன பேசப்படுது, அவள் ஒரு மனைவி, கணவனுக்கு அவள் மனைவி, அது ரொம்ப முக்கியம், ஒரு குழந்தைக்கு தாய், இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகம் இந்த படத்தில் பேசப்படுது. முதல் படத்துல ஒரு பெண்ணுக்கு முடி இருக்கணுமா, முடி இருக்கக்கூடாதா, அதாவது தீர்மானிக்கணும், ஏன் ஒரு பொண்ணு விளையாடக்கூடாது, ஏன் ஒரு பொண்ணு மல்யுத்தம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான ஆணாதிக்க சமுதாயம் உருவாக்கி வைத்திருந்த பொது புத்தியை உடைத்த அந்த முதல் பாக சினிமா இந்த பாகம் பெண்ணுக்கு திருப்பி திருப்பி புருஷன் பேச்சை கேளு, புருஷன் சொல்றது சரியாதான் இருக்கும், அப்புறம் இப்போ குழந்தைய ஆசைக்கு இணங்கு, ஒரு தாயாயிரு, ஒரு மனைவியா நீ இரு, இப்படிங்கிற இந்த விஷயங்களும் இந்த படத்துல வலியுறுத்துது. ஆனா எதையும் சீரியஸா சொல்ல, எல்லாத்தையும் காமெடியாவும் கிறுக்குத்தனமாவும் லாஜிக்கே இல்லாமையும் வழக்கமான மசாலா படமா சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இந்த படத்துல பாருங்களேன், கடைசியில கட்டா குஸ்தியில 2 பேரும் போட்டி போட்டு யாரு ஜெயிக்கிறான்னு காமிக்கிறப்ப, ஒண்ணு இவன் ஜெயிச்சிருக்கான், இவன் ஒரு மல்யுத்த வீராங்கன்னு காமிச்சா பரவாயில்ல, பொண்டாட்டி தான் அவ ப்ராப்பரான விளையாட்டு வீராங்கன்னு அடிச்சு துவைச்சாங்கிற மாதிரி காமிச்சா பரவாயில்ல, இவன் கடைசியில முத்தம் கொடுக்குறான், கழுத்துல முத்தம் கொடுக்குறான், இடுப்பு பிடிச்சு கிள்றான்,
இதையெல்லாம் செஞ்ச உடனே ஒரு பெண் சிலிர்த்து விடுகிறாள். எவ்வளவு பெரிய விளையாட்டு வீராங்கனையா இருந்தாலும் ஒரு ஆம்பளை தொட்டா அவ சிலிர்த்து விடுகிறாள். இந்த படங்கள்லாம் காப்பாங்கல்ல, இப்ப சிங்காரவேலன் மாதிரி படங்கள்லாம் கமல் வந்து அட்வைஸ் பண்ணுவாரு, நீ வந்து ஒரு பொம்பளையா இருந்துக்கோனே அவ பெண்ணா உணர்வா. இந்த பொம்மி நைட்டிஸ் மாதிரி நான் இதை உணர்ந்தோன்னு தான் நான் ஒரு பெண்ணா உணர்ந்தேங்குவாங்க, இந்த பொம்பி நைட்டிஸ் விளம்பரம் மாதிரி. அதனால நிறைய ஹீரோஸ் வந்து பெண்களை வந்து முத்தம் கொடுத்துருவாங்க, பலவந்தமா கெடுத்துருவாங்க, குளிக்கும் போது பார்த்துருவாங்க. உடனே அதுக்கப்புறம் அவ வந்து ஒரு பெண்ணா உணர்வா. நிறைய படங்கள் இந்த மாதிரி வந்திருக்கும், இந்த மாதிரி அபத்தமான படங்கள். அது மாதிரி இந்த படம் என்னென்னமோ பேசி கடைசியில புருஷன் கழுத்துல முத்தம் கொடுத்தோன்னா அவ தோத்து போயிடுறான், இடுப்பு பிடிச்சு கிள்ளணும்னு தோத்து போயிடுறான். அவ விளையாட்டு வீராங்கனையாவே இருந்தாலும் புருஷனுக்கு அவ பொண்டாட்டி. ஒரு ஆம்பளைக்கு ஒரு வேற, பொம்பளைங்கிறது வேற. ஒரு ஆம்பளை வந்து இடுப்புகள்னா மயங்க மாட்டான், ஒரு பொண்ணுக்கு வந்து இடுப்புங்கிறது ஒரு ஆம்பளைக்கான இடம். ஒரு கழுத்துல முத்தம் கொடுத்தா ஒரு பெண் வந்து உணர்வை எழுந்துருவான்னு வழக்கமான ஒரு மேல் சென்ட்ரிக்ல இருந்து மற்ற ரகமான ரசனையில ஆண்களை ரசிக்க வைக்கிற, பெண்ணை ஒரு போக பொருளா பார்க்குற அந்த கான்செப்டோட படம் வந்து முடிஞ்சிருக்கு. அப்புறம் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றவ ஏன் டைவர்ஸ்க்கு வேணாம் அப்படிங்கிறப்ப இன்னொரு குழந்தை உருவாயிரும். இந்த டைவர்ஸ் சமயத்துலலாம் நிறைய படங்களை பார்த்தா கன்சீவா இருப்பா. இந்த டயத்துல எனக்கு உனக்கு ஒரு புருஷன் வேணாம், ஆனா ஒரு குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும்ல, இப்படிலாம் பேசுறதுக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான வழக்கமான தமிழ் சினிமாவினுடைய கிளைமேக்ஸை நோக்கி அந்த படம் வந்து போயிருக்கு. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் படம் சீரியஸா பேசல. தாய் பொண்ணு பாசம், புருஷ பொண்டாட்டி, எது படம் எல்லாமே காமெடி தான், லாஜிக்கே இல்லாம எதுக்கோ கெக்க சிரிங்க அப்படிங்கிற மாதிரி. நான் யாருக்கும் சுயமரியாதை, சுய உணர்வு, பெண்ணிய சிந்தனை அதெல்லாம் யோசிக்காதீங்க, படத்துல இருக்கா சிரிங்கன்னு. அப்புறம் இந்த படத்துல எல்லாம் கவனிச்சு பாருங்க, ஹீரோயின் வந்து கோச்சுக்கு போறா, ஒரு ஆம்பளை கோச் இருக்காங்க, இது பண்றாங்க. எந்த ஆம்பளை கோச்சோடய அவ காதலிக்கிற மாதிரி அல்லது சைட் அடிக்கிற மாதிரி, அவளை பார்த்து வலிகிற மாதிரி, அவங்களுக்குள்ள தொடர்பு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி கூட வரல. இவன் வீட்டுல இருக்கிறான், இவன் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டோடையும் அவன் ஏதோ நெருக்கமா ஆடுற மாதிரியும் பாடுற மாதிரியும், அதை பார்த்து அந்த புருஷங்கள் கோப்படுற மாதிரியும் காமிக்கிறாங்க. இது வழக்கமா கேவலமா தமிழ் சினிமால வைக்கக்கூடிய காட்சிகள். காமெடி நடிகர்கள் எல்லாரும் ஹீரோ பார்த்து புறாப்படுற மாதிரி காமிப்பாங்க. அடுத்த முன்னாட்டியோடலாம் சேர்ந்து ஆடுறது பாடுறது. இதே மாதிரி கதாநாயகி ஒரு சீன் வைக்கலாம்ல, இன்னொரு பக்கத்து வீட்டு புருஷனோட சேர்ந்து இந்த கதாநாயகி ஆடுற மாதிரியே ஒரு காட்சி தமிழ் சினிமாவில் இதுவரையும் வரல. இந்த காட்சியை போட்டுட்டு அதை நார்மலைஸ் பண்ண முடியுதுன்னா அந்த காட்சியை போட்டு அதையும் நார்மலைஸ் பண்ண வேண்டியதானே. இதை ஏன் இவளை கேட்கிறேன்னா, உங்களுடைய முதல் பாகம் அவ்வளவு முற்போக்கா இருந்தது, ரெண்டாவது பாகத்திலேயே இவ்வளவு மசாலாத்தனமா பேரரசு ரேஞ்சுக்கு படத்துல இவ்வளவு கமர்ஷியல மிளகா பொடியை தூவி இருக்கீங்கன்னு கேட்கிறேன். ஆம்பளை எப்படி வேணாலும் இருக்கலாங்கிற அந்த வழக்கமான தூண்ல தானே இந்த படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க. அப்புறம் அந்த பொண்ணோட டீச்சர், அது கில்மார் டீச்சர் மாதிரி ட்ரெஸ்ஸிங், ஒரு பாக்குறது ஒரு மலையாளி லேடி கேரக்டர்னா தமிழ் சினிமால என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஓமனக்குட்டில இருந்து எல்லாம் அப்படிதான் ஒரு மலையாள கேரக்டர்னா. ஸோ ஒரு மலையாளி, அந்த டீச்சருக்கு வந்து முடி அதிகம் இருக்கான், அதையெல்லாம் பார்த்து மயங்கிறான். ஆனா லவ் எல்லாம் பண்ணல, பொண்டாட்டிக்கு தான் உண்மையா இருக்கிறானா. இப்போ கிளாஸ் டீச்சரும் அப்பாவும் பழகிறதுக்கு கிளாஸ் இப்போ பொண்ணே வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி, அவங்களுக்குள்ள பேசிக்கிற மாதிரி. ஹெல்ப் பண்ற மாதிரின்னா அந்த பிள்ளை வந்து ஏதோ இயல்பா இருக்கிற மாதிரி. அப்புறம் அந்த பொண்ணை சமாதானப்படுத்த டீச்சர் வீட்டுக்கு வந்து அப்படி போடுன்னு அந்த அம்மா அவ்வளவு கிளாமரா ஆடுது. இவ கதாநாயகனை கட்டி பிடிச்சிருக்குது, இவன் இடுப்புல தூக்கி வச்சுக்கிறான். அப்புறம் இதை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பொண்டாட்டி வந்து அவனை திருப்பி ஏத்துக்கணுங்கிற மாதிரி கதையை கொண்டு வந்து விடுறாங்க. அப்ப இதெல்லாம் வழக்கமான தமிழ் சினிமாவினுடைய கான்செப்ட் மசாலா. ஒரு விளையாட்டு வீராங்கனை ஆவதற்கு ஒரு புருஷன் எந்த அளவுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மெசேஜோட தொடங்குச்சு முதல் பாகம். ரெண்டாவது பாகத்துல ரெண்டு சின்ன வீடு, ஒரு செட்டப்பு, இன்னொரு அஃபேரு. இப்ப இந்த படத்துல பாருங்களேன், கமர்ஷியல் ப்ரொமோவே அந்த ரெண்டாவது தொடர்பு இருக்கிற மாதிரி காமிச்சுதான் அந்த படத்தை ப்ரொமோஷனே பண்றான். அப்போதான் வருவாங்க இந்த படத்துக்கு, பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தி டாவடிக்கிறான்டா, அப்ப பார்க்க படம் ஜாலியா இருக்கும். இப்படிதான் மக்களை வர வைக்கிறாங்க. அப்ப ஒரு 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 பெண்ணை முன்னிலைப்படுத்தி ஒரு ஃபீமேல் லாங்குவேஜ் பேசின ஒரு முதல் பாகம், ரெண்டாவது பாகம் வந்து ஒரு 6 வருஷத்துல இவ்வளவு கேவலமா ஒரு மேல் சாவனிஸ்ட், ஒரு மட்டமான ஒரு காமெடி கதையா, மசாலா கதையா போயிருது. ஸோ இது திருப்பி பெண்கள் முன்னேற்றம் தொடர்பான படம்னு சொன்னாலும் மட்டமான ஆம்பளை புத்தி உள்ள படமா தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துல பாருங்க, அந்த தன்னுடைய பொண்ணு விளையாட்டுக்கு போகக்கூடாதுன்னு உங்க அப்பா சொல்லுவாரு, இவனோட மாமனார். அவர் தான் கடைசி வரையும் ஆம்பளைக்கு சப்போர்ட்டா பேசிட்டே இருப்பாரு. நல்லா கவனிச்சு பாருங்க, பெண்ணை படிக்க கூடாதுன்னு சொல்றவன தான் கடைசி வரையும் நல்லவனா அந்த படத்துல காமிச்சிருக்காங்க, அந்த மாமனார் கேரக்டர். பொண்ணை தடுத்தவரும் அவர் தான். இப்பயும் பாருங்க, பொண்ணா மாப்பிள்ளையான்னு பார்த்தா மாப்பிள்ளைக்கு சப்போர்ட்டா இருப்பாரு. எப்பவுமே அவர் ஆண்களுக்கு சப்போர்ட்டாவே பேசுறாரு. அவங்களதான் ஒரு சப்போர்ட்டான ஆளா காமிச்சிருக்காங்க. அதனால அவ்வப்போது கருணாஸ் கேரக்டர் ஒரு மேல் சாவனிஸ்ட் கேரக்டரை காமெடியனா காண்பித்தாலுமே இந்த படமும் ஒரு மேல் சாவனிஸ்ட் கான்செப்ட் தான் மீண்டும் எடுத்திருக்கு. அந்த டீச்சர் கேரக்டர் எதுக்கு, அந்த டீச்சரும் இவங்களும் ஒன்னா சேர்ற மாதிரி, முத்தம் கொடுக்குற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் ஒரு காட்சி. இதே மாதிரி தன் மனைவி இன்னொருத்தனோட இப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி காமிச்சா ஏத்துக்கிற மாதிரியான கதையை நீங்க எடுத்திருந்தா பாராட்டலாம். அந்த மாதிரி எத்தனை படம் எடுத்திருக்கீங்க? அப்ப ஒரு கமர்ஷியலா இருக்கணும், காமெடியா இருக்கணும், ஒரு ஆம்பளை பெண்ணோட வலிகிற மாதிரி எக்ஸ்ட்ரா அஃபேர் வச்சுக்கிறது, இதெல்லாம் இருந்தா தமிழ் சினிமால ஓடும், ஜாலியா இருக்கும். ஒரு பொண்டாட்டிக்கு தெரியாம இன்னொருத்தையோடு.
அந்த மாதிரி கான்செப்ட் வச்சு தான் படத்தை எடுத்துட்டு கடைசியில பெண் முன்னேற்றம், பெண்கள் மேரிகோ மாதிரி வரணும், மல்யுத்த வரும், கடைசியில் ஒரு டயலாக போட்டு படத்தை முடிச்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமால இப்ப படங்களே கிடையாது, அதனால வர படமெல்லாம் கொஞ்சம் ஓடுது. அது மாதிரி எந்த படமும் வராதனால இது ஹிட் ஆயிருக்கு, இந்த படம் கமர்ஷியல் ஹிட் ஆயிருக்கு, எல்லாரும் போய் போய் பாக்குறாங்க. ஆனால் ஒரு படம் ஓடுதுங்கிறதுக்காண்டி அது நல்ல படங்கிற அர்த்தம் இல்லை. இந்த படம் நல்ல படம் கிடையாது. முதல் பாகத்தை எந்த அளவுக்கு பாராட்டுறனோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து மீண்டும் தமிழ் சினிமா ரசனையே கேவலமா கீழ் நோக்கி செல்கின்ற ஒரு மட்டமான மேல் சென்ட்ரிக் படமா தான் இந்த கட்டா குஸ்தி செகண்ட் பாகம் வந்திருக்கு. இந்த மாதிரி கில்மா காட்சியில விரும்புகிற குடும்பங்களுக்கும் ஆம்பளைகளுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இது போன்ற சினிமாவை பற்றிய பல்வேறு பார்வைகள், பரிணாமங்கள், எப்படி ஒரு ஒரு படத்தை, ஒரு காட்சியை உணரணும், புரிஞ்சுக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து நம்ம ஜீவா சினிமா சேனலை பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.